மகர ராசி நல்ல யோகம் இருந்தது. ஆனால் இப்போ ரொம்ப குழப்பம், மனசில் சஞ்சலம். அதுவும் பர்டிகுலராக உத்திராடம் அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம், உத்திராடம், திருவோணம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துக்குமே கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். செயல்பாடுகள் இருக்காது, வெற்றி கிடைக்காது. மனசில் ஒரு குழப்பம், சஞ்சலம், தேவையில்லாத கற்பனை ஏற்றின்னு அது குழப்பது, ஒரு வழியான குழப்பங்கள் ஏற்படும். வெளி வட்டாரத்திலும் வீட்லேயும் சரி அந்த குழப்பங்கள் இருக்குன்ற மாதிரி எண்ணங்கள். அது இல்லாமல் எந்த வேலைக்கு போனாலும் ஒரு திருப்தி இருக்காது. ஒரு திருப்தியை நம்ம செஞ்சோம், அந்த திருப்தி அவங்களுக்கு வழி கொடுக்கலன்றோம். சில சஞ்சலங்கள் அஷ்டமத்தில் சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதுனாலையும், அது இல்லாமல் குரு 6ஆம் இடத்துல பார்ப்பாங்க. ஆனால் 2ஆம் இடத்துல ராகு நல்ல வழியை கேட்குறான். நான் அஷ்டமத்தில் கேது அவரோட செயல் செயல்பாடுகள் கொடுக்காது. எந்த ஒரு வழியும் கிடைக்காம போகும். மனசில் நிம்மதி இருக்காது, தூக்கம் இருக்காது. பர்டிகுலராக இந்த 1 மாதம் ஒண்டி தான். ஸோ ஒரு நல்லா இருக்கும் டைமு. ஆனால் வெற்றி மேலே வெற்றி இருக்குது, வழி இருக்குது, செய்கிற காரியங்கள் நல்லாயிடும், எல்லா வழியிலும் வெற்றி கிடைக்கும். ஆனால் இப்போ 1 மாதம் இவங்களை கொஞ்சம் முடக்கும். அது இல்லாமல் இடுப்பு, கால், வலது கால் முட்டி, இல்லைனா கழுத்து, ஆர்த்தோ சம்மந்தப்பட்டது சின்ன இஷ்யூஸ்லாம் வரத்துக்கு வாய்ப்புண்டு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் சிவனுக்கு வழி பண்ணுறது பெரிய பலனை கொடுக்கும். சிவன் பார்த்து திங்கக்கிழமை சிவன் கோயில் போகிறது அவங்களுக்கு நல்லது. இப்போது சொல்ல திரும்ப திருநள்ளாறு போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வர்றது உடல் உபாதையிலேருந்து தப்பிச்சிக்கலாம் அப்படின்றத சொல்லலாம்.